அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்க பார்வதி இந்த பகவானை அழைத்தார். ஆண்டவா, முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறானே, உடனே பாலகனை காப்பாத்துங்கள் என்று சொல்ல சிவபெருமான் கண்ணனுடைய லீலை என்று தெரிந்து கொண்டு என்னாலே முடியாதென்றார். நீர் பிள்ளைய காப்பாத்தல, உம்ம கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று சொல்ல அப்ப பார்வதியின் பிடிவாதத்திற்கு ஏற்றவாறு சிவன் சொன்னார், அவன் எப்படியே வெட்டு முடிந்து கீழே விழத்தான் போறான். அவன் கீழே விழும்போது என்ன பத்த அம்மான்னு சொன்னா பார்வதி நீ காப்பாத்து, என்ன பத்த அப்பான்னு சொன்னா ஆண்டவன் நான் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். பாலகன் வெட்டு முடிந்தான், கீழே விழுந்தான். பையன் மேல கொப்பு மேல, பையன் கீழே கொப்பு மேல. அப்ப இப்படி கரணம் போட்டு வந்தானே, ஏ பாவி, அவன் உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பத்த அம்மான்னு சொல்லி இருக்கலாம், இல்லைன்னா என்ன பத்த அப்பான்னு சொல்லி இருக்கலாம். அம்மாவென்றும் சொல்லவில்லை, அப்பாவென்றும் சொல்லவில்லை, அப்ப என்னதான் சொல்லி இருப்பான்? அறியாத பிள்ளை தெரியாத பிள்ளை கீழே விழும்போது அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல, அப்ப என்ன சொல்லிதான் கீழே வந்திருப்பான்? நீங்க சரியா சொன்னா தாத்தா 100 ரூபா தருவார்.